மக்களவை தேர்தலில் கூட்டணி தொடர்பாக தேச நலன் கருதி நல்ல முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக பாமகவினுடைய வழக்கறிஞர் பாலு தெரிவித்திருக்கிறார். பாமகவை சேர்ந்த வழக்கறிஞர் பாலு அளித்த பேட்டியை இப்பொழுது பார்க்கலாம். உயர்மட்ட குழு கூட்டமும் மாவட்ட செயலாளர் குழு கூட்டமும் நடைபெற்றது. தேர்தல் குறித்து மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பொதுக்குழு வழங்கிய அதிகாரத்தின்படி தேர்தலில் யார் இந்த வரக்கூடிய தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து மருத்துவர் ஐயா அவர்கள் முறையான அறிவிப்புகளுக்கு வெளியிடுவார். உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லி வருது? உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லி வந்துடும். ஐயா சொன்ன உடனே அடுத்து உங்களுடைய கருத்து சொல்லிருப்பீங்க. நீங்க டெல்லியா தமிழ்நாடா தேசிய கட்சியா மாநில கட்சியோட? அதாவது நம்ம கட்சி கட்டுப்பாடு ரொம்ப முக்கியமானது. ஐயா அவர்கள் வெளியிட்ட பிறகுதான் ஒரு தொண்டனாக அதனுடைய கருத்துக்களை நம்ம வெளியிட முடியும். நல்ல முடிவு வரும். தேச நலன் கருதியும் நாட்டு நலன் கருதியும் தமிழக மக்கள் நலன் கருதியும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுடைய நலன் கருதியும் ஐயா அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஒரு சிறந்த முடிவு. அதாவது இது நாடாளுமன்ற தேர்தல் என்பதால் தேச நலன் கருதி பாமக நல்ல முடிவை எடுத்திருப்பதாக பாமகவினுடைய வழக்கறிஞர் பாலு தெரிவித்திருக்கிறார். தேர்தல் கூட்டணி முடிவை சற்று நேரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தேச நலன் கருதி பாமகவினுடைய நிர்வாகிகள் உறுப்பினர்களுடைய நலன் கருதி தேச மக்களின் நலன் கருதி நல்ல முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பாமகவினுடைய நிலைப்பாடு என்ன என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து நீடித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் தற்பொழுது தேச நலன் கருதி நல்ல முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக பாமகவை சேர்ந்த வழக்கறிஞர் பாலு தெரிவித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அவர் அளித்த பேட்டியை மீண்டும் ஒரு முறை இப்பொழுது பார்க்கலாம். உயர்மட்ட குழு கூட்டமும் மாவட்ட செயலாளர் குழு கூட்டமும் நடைபெற்றது. தேர்தல் குறித்து மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பொதுக்குழு வழங்கிய அதிகாரத்தின்படி தேர்தலில் யார் இந்த வரக்கூடிய தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து மருத்துவர் ஐயா அவர்கள் முறையான அறிவிப்புகளுக்கு வெளியிடுவார். உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லி வருது? உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லி வந்துடும். ஐயா சொன்ன உடனே அடுத்து உங்களுடைய கருத்து சொல்லிருப்பீங்க. நீங்க டெல்லியா தமிழ்நாடா தேசிய கட்சியா மாநில கட்சியோட? அதாவது நம்ம கட்சி கட்டுப்பாடு ரொம்ப முக்கியமானது. ஐயா அவர்கள் வெளியிட்ட பிறகுதான் ஒரு தொண்டனாக அதனுடைய கருத்துக்களை நம்ம வெளியிட முடியும். நல்ல முடிவு வரும். தேச நலன் கருதியும் நாட்டு நலன் கருதியும் தமிழக மக்கள் நலன் கருதியும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுடைய நலன் கருதியும் ஐயா அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஒரு சிறந்த முடிவு. அதாவது இது நாடாளுமன்ற தேர்தல் என்பதால் தேச நலன் கருதி பாமக நல்ல முடிவை எடுத்திருப்பதாக பாமகவினுடைய வழக்கறிஞர் பாலு தெரிவித்திருக்கிறார். சூசகமான தகவலை பதிவு செய்திருக்கிறார். தேர்தல் கூட்டணி முடிவை சற்று நேரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பார் என்ற ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கிறார். பாமகவினுடைய நிலைப்பாடு என்ன? அதிமுகவுடன் கூட்டணி வைக்க இருக்கிறார்களா, பாஜகவுடன் கூட்டணி வைக்க இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய நிலையில் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தொடர்ந்து கூறப்படக்கூடிய நிலையில் தற்பொழுது சூசகமான ஒரு பதிலை தெரிவித்திருக்கிறார். தேச நலன் கருதி பாமக நல்ல முடிவை எடுத்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். அந்த கட்சி நிர்வாகிகளுடனான அந்த கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அதனை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்ற ஒரு தகவலையும் அவர் குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. மக்களவை தேர்தல் தேதியானது நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில் இறுதிக்கட்ட பணிகளில் அரசியல் கட்சிகள் தொடர்ந்து மும்முரம் காட்டி வருகின்றன. இன்னும் 2 நாட்களே வேட்புமனு தாக்கலுக்கான நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பாமகவினுடைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பான கேள்விகள் தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அதன் பாமகவை சேர்ந்த வழக்கறிஞர் பாலு சூசகமாக தெரிவித்திருக்கக்கூடிய தகவல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தேச நலன் கருதி பாமக நல்ல முடிவை எடுத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உயர்மட்ட குழு கூட்டமும் மாவட்ட செயலாளர் குழு கூட்டமும் நடைபெற்றது. தேர்தல் குறித்து மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பொதுக்குழு வழங்கிய அதிகாரத்தின்படி தேர்தலில் யார் இந்த வரக்கூடிய தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து மருத்துவர் ஐயா அவர்கள் முறையான அறிவிப்புகளுக்கு வெளியிடுவார். உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லி வருது? உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லி வந்துடும். ஐயா சொன்ன உடனே அடுத்து உங்களுடைய கருத்து சொல்லிருப்பீங்க. நீங்க டெல்லியா தமிழ்நாடா தேசிய கட்சியா மாநில கட்சியோட? அதாவது நம்ம கட்சி கட்டுப்பாடு ரொம்ப முக்கியமானது. ஐயா அவர்கள் வெளியிட்ட பிறகுதான் ஒரு தொண்டனாக அதனுடைய கருத்துக்களை நம்ம வெளியிட முடியும். நல்ல முடிவு வரும்.
தேச நலன் கருதியும் நாட்டு நலன் கருதியும் தமிழக மக்கள் நலன் கருதியும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுடைய நலன் கருதியும் ஐயா அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஒரு சிறந்த முடிவு. தேச நலன் தேசிய கட்சி தானே இருப்பாங்களா? இது நாடாளுமன்ற தேச நலன் கருதி பாமக நல்ல முடிவை எடுத்திருப்பதாக வழக்கறிஞர் பாலு குறிப்பிட்டிருக்கிறார். பாமகவினுடைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பான கேள்விகள் தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய நிலையில் பாஜகவுடன் அவர்கள் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு சூசகமான தகவலை பதிவு செய்திருக்கிறார். பிரதமர் மோடி தேர்தல் பரப்புரைக்காக தமிழகம் வந்திருக்கிறார். இன்றைய தினம் கோவையில் அவர் வாகன பேரணி மேற்கொண்டிருக்கிறார். நாளைய தினம் சேலத்தில் நடைபெற இருக்கிறது பொதுக்கூட்டம். அதில் பாஜக கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அதில் பங்கேற்பார்கள் என்று கூறப்படுகிறது. அதில் அன்புமணி ராமதாசும் கலந்து கொள்ள இருக்கிறார் என்ற ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தேச நலன் கருதி பாமக நல்ல முடிவை எடுத்திருக்கிறது என்று பாமகவினுடைய வழக்கறிஞர் பாலு சூசகமாக தெரிவித்திருக்கிறார். கூட்டணி தொடர்பாக உயர்மட்ட குழு மாவட்ட செயலாளர்கள் குழு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் அதிகாரப்பூர்வமாக அதனை அறிவிப்பார் என்ற ஒரு தகவலை குறிப்பிட்டிருக்கிறார். தேச நலன் கருதி பாமக நல்ல முடிவை எடுத்திருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தி அறையிலிருந்து நந்தா இணைகிறார். நந்தா, தேச நலன் கருதி பாமக நல்ல முடிவு எடுத்திருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அந்த வகையில பார்க்கும்பொழுது பாஜகவுடன் தான் கூட்டணி அப்படிங்கறத சூசகமா சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக ஸ்ரீராம், தேர்தல் தேதி அறிவித்த பிறகு தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக கூட்டணியை இறுதி செய்யக்கூடிய ஒரு முனைப்புல அதிமுக பாஜக மிக தீவிரமா ஈடுபட்டு வருது. தொடர்ச்சியாக பாமக எந்த கூட்டணியில் இடம்பெறும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சஸ்பென்ஸாவே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பாமக அதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தியதாக ஒரு தகவல் வந்தது. அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருந்தார். இந்த நிலையில மீண்டும் பாமக பாஜக கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, பாஜகவோடு பாமக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது அப்படின்ற ஒரு செய்தியும் கூட வெளியானது. இந்த நிலையில பாமக உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டம் அப்படின்றது நடைபெற்றது. அதுல மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூட தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக பாமக பாஜக கூட்டணியில போகுமா அல்லது அதிமுக கூட்டணியில இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத மிக முக்கியமான விஷயத்தை இந்த கூட்டத்தில் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக அதிமுக பாமக கூட்டணி இடம்பெறும் பட்சத்தில் 7 மக்களவை தொகுதிகள், ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை அவர்கள் கேட்டதாகவும் கூட தகவல்கள் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில எந்த கூட்டணியில் இடம்பெற போகிறது பாமக அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக நீடிக்கிறது. இந்த நிலையில தான் பாமகவினுடைய வழக்கறிஞர் பாலு செய்தியாளர்கள் சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். தேச நலன் கருதி ஒரு நல்ல முடிவை பாமக எடுத்திருக்கிறது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இருந்தாலும் கூட எந்த கூட்டணியில் பாமக அங்கம் வகிக்க போகிறது அப்படின்ற விஷயத்தை அதிகாரப்பூர்வமாக இன்னும் சற்று நேரத்தில் பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை, அதாவது எடப்பாடி பழனிசாமியை பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் சந்தித்து பேசிய அந்த விஷயத்திற்கு அடுத்தபடியாக இன்று காலை முதல் வந்த தகவல்கள் அப்படின்றது பெரும்பாலும் பாஜகவோடு கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது தொடர்பான பேச்சுவார்த்தையை பாமக தீவிரப்படுத்தி இருக்கு அப்படின்ற தகவல்கள் வந்தது. அந்த நிலையில இந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பு அப்படின்றது நடந்திருக்கு. இருந்தாலும் இன்னும் சற்று நேரம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. பாமக அதிகாரப்பூர்வமாக எந்த கூட்டணியில் அங்கம் வகிக்க போகிறது அப்படின்ற தகவல் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக இன்று பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இந்த ரோட் ஷோ நடைபெற்றது. நாளை சேலத்தில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் அவர் பங்கேற்று பேச இருக்கிறார். அந்த மேடையில் கூட்டணி கட்சி தலைவர்களும் இடம்பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பார்க்குறப்ப கிட்டத்தட்ட நாளைக்குள்ளாக இந்த முடிவு இறுதி செய்யப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. மக்களவை தேர்தலில் பாஜக பாமக கூட்டணி உறுதியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், விவரங்கள். கூடும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதில் இறுதியாக தொகுதிகளும்
வேட்பாளர்களும் அறிவிக்கப்படுவார்கள். சென்னையில் சந்திக்கிறாரா தோட்டத்தில் சந்திக்கிறாரா? அவர் எங்க வர்றாரு? இப்ப பிரதமர் ஒருவேளை சேலத்தில் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிமுகவை பிஜேபி கூட்டணியில் விலகி விட்ட நிலையில பாமக பிஜேபி கூட்டணியில் சேர்ந்திருக்கிறது பின்னடைவாக சார்? அதெல்லாம் ஒன்றுமில்லை. தேர்தல் என்பதே அவரவர் வெற்றியை நோக்கிய வகையில் தான் கூட்டணி அமைப்பார்கள். எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைப்பது பயனுள்ளதாகவும் கட்சியின் எதிர்கால நலன்களுக்கு உகந்த வகையிலும் அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். இல்லை, இப்பொழுது நிர்வாக குழு கூடியது, மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் கூட்டம் கூடியது. இந்த இதிலே ஐயா அவர்கள் தான் அந்த முடிவை அறிவித்தார்கள். நடைபெறவிருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வைப்பது என்பது பற்றிய முடிவை அறிவிக்கும் அதிகாரத்தை எங்கள் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களிடம் கடந்த பொதுக்குழுவில் ஒப்படைத்தோம். அந்த வகையிலே இன்று நிர்வாக குழு கூடியது. அதற்கடுத்து மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஒருமனதாக ஒரே கருத்தாக பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கும் என்று எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்தார்கள். இனி எந்தெந்த தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்படுகின்றன, அந்த தொகுதிகளில் வேட்பாளர்கள் யார் என்று நாளை அல்லது நாளை மறுநாள் எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை வருகிற தமிழகத்திற்கு வருகிற தலைமை அமைச்சரை எங்களுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் சந்திக்க கூடும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதில் இறுதியாக தொகுதிகளும் வேட்பாளர்களும் அறிவிக்கப்படுவார்கள். சென்னையில் சந்திக்கிறாரா தோட்டத்தில் சந்திக்கிறாரா? அவர் எங்க வர்றாரு? இப்ப பிரதமர் ஒருவேளை சேலத்தில் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிமுகவை பிஜேபி கூட்டணியில் விலகி விட்ட நிலையில பாமக பிஜேபி கூட்டணியில் சேர்ந்திருக்கிறது பின்னடைவாக சார்? அதெல்லாம் ஒன்றுமில்லை. தேர்தல் என்பதே அவரவர் வெற்றியை நோக்கிய வகையில் தான் கூட்டணி அமைப்பார்கள். எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைப்பது பயனுள்ளதாகவும் கட்சியின் எதிர்கால நலன்களுக்கு உகந்த வகையிலும் அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். இல்லை, இப்பொழுது நிர்வாக குழு கூடியது, மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் கூட்டம் கூடியது. இந்த இதிலே ஐயா அவர்கள் தான் அந்த முடிவை அறிவித்தார்கள். நடைபெறவிருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வைப்பது என்பது பற்றிய முடிவை அறிவிக்கும் அதிகாரத்தை எங்கள் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களிடம் கடந்த பொதுக்குழுவில் ஒப்படைத்தோம். அந்த வகையிலே இன்று நிர்வாக குழு கூடியது. அதற்கடுத்து மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஒருமனதாக ஒரே கருத்தாக பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கும் என்று எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்தார்கள். இனி எந்தெந்த தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்படுகின்றன, அந்த தொகுதிகளில் வேட்பாளர்கள் யார் என்று நாளை அல்லது நாளை மறுநாள் எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை வருகிற தமிழகத்திற்கு வருகிற தலைமை அமைச்சரை எங்களுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் சந்திக்க கூடும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதில் இறுதியாக தொகுதிகளும் வேட்பாளர்களும் அறிவிக்கப்படுவார்கள். சென்னையில் சந்திக்கிறாரா தோட்டத்தில் சந்திக்கிறாரா? அவர் எங்க வர்றாரு? இப்ப பிரதமர் ஒருவேளை சேலத்தில் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிமுகவை பிஜேபி கூட்டணியில் விலகி விட்ட நிலையில பாமக பிஜேபி கூட்டணியில் சேர்ந்திருக்கிறது பின்னடைவாக சார்? அதெல்லாம் ஒன்றுமில்லை. தேர்தல் என்பதே அவரவர் வெற்றியை நோக்கிய வகையில் தான் கூட்டணி அமைப்பார்கள். எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைப்பது பயனுள்ளதாகவும் கட்சியின் எதிர்கால நலன்களுக்கு உகந்த வகையிலும் அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். இல்லை, இப்பொழுது நிர்வாக குழு கூடியது.
மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் கூட்டம் கூடியது. இந்த இதிலே ஐயா அவர்கள் தான் அந்த முடிவை அறிவித்தார்கள். யாரோடு கூட்டணி அமைக்க போகிறது பாமக என்ற கேள்விக்கு விடை கிடைத்திருக்கிறது. அதிமுகவும் ஒருபுறம் பலகட்ட முயற்சிகளை மேற்கொண்டது, மறுபுறம் பாஜகவும் முயற்சிகளை மேற்கொண்டது. தற்போது பாஜக பாமக கூட்டணி உறுதியாக்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், எத்தனை தொகுதிகளை இவங்க எதிர்பார்க்கிறாங்க? அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எப்போ நடக்கும்? மேலதிக விவரங்கள். ஏறக்குறைய பாமகவிற்கு பாரதிய ஜனதா கூட்டணியில ஏறக்குறைய 10 தொகுதிகள் வரை ஒதுக்கப்படலாம் என்றும் ராஜ்யசபா ஒரு சீட் வழங்கப்படலாம் என்றும் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதே எண்ணிக்கையில் உறுதி செய்யப்படலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் ஏன் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்தோம் என்ற கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுக இல்லாத ஒரு மாற்று கூட்டணி அமைக்க வேண்டும். அதற்கு இந்த கூட்டணி தான் சரியா ஒரு கூட்டணியாக இருக்கும். அதே நேரத்தில் இது நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கூட்டணியில் இடம்பெற வேண்டும். அந்த அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறுவதுதான் சிறந்ததாக இருக்கும். அதே நேரத்தில் பல கருத்துக்கள் பரவியதால் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களும் குழப்பத்தில் இருந்தார்கள். எந்த கூட்டணிக்கு பாமக செல்ல இருக்கிறது என்ற அடிப்படையில் அதை தெளிவுபடுத்துவதற்காக தான் இந்த அவசர நிர்வாக குழுவை கூட்டியதாக மருத்துவர் ராமதாஸ் நிர்வாகியிடம் பேசியுள்ளார். அதே நேரத்தில் அன்புமணி ராமதாசும் பல்வேறு கருத்துக்களை பேசியிருக்கிறார். குறிப்பாக தனக்கும் மருத்துவர் ராமதாஸுக்கும் கூட்டணி குறித்து எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் இருவரும் கலந்து ஆலோசித்துதான் இந்த முடிவை எடுத்திருப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் நான் எந்தவித நிபந்தனையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வைக்கவில்லை எனவும் மத்திய அமைச்சராக வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருப்பதாக பல்வேறு கருத்துக்கள் வதந்திகள் பரப்பப்பட்டு வருவதாகவும் அது போன்ற எந்த முடிவுக்காகவும் பாஜக கூட்டணியில் இடம்பெறவில்லை எனவும் தேசிய அளவில் ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கூட்டணியில் பாமக இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையிலும் அதே நேரத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் மனதில் வைத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக இல்லாத ஒரு மாற்று அணியை அமைக்க வேண்டும் என்ற முயற்சியில் இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருப்பதாக அன்புமணி ராமதாசும் மருத்துவர் ராமதாசும் நிர்வாகிகளிடம் தெளிவுபடுத்தியிருக்காங்க. நாளைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கக்கூடிய சேலம் கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொள்ள இருக்கிறார். அதே போன்று ஏறக்குறைய எந்தெந்த தொகுதிகள் என்ற பேச்சுவார்த்தை எல்லாம் பாமகவோடு முடிந்திருக்கிறது. பாஜகவோடு முடிந்திருக்கிறது. மயிலாடுதுறை தொகுதியில் பாமகவும் இருவரும் ஒரே தொகுதியை கேட்பதாக சொல்லப்படுகிறது. இது போன்ற சில தொகுதிகளை கூட்டணி கட்சிகள் கேட்பதால் அதே நேரத்தில் தேமுதிகவையும் இந்த கூட்டணியில் கொண்டு வரக்கூடிய முயற்சியில் இருப்பதால் இன்னும் எத்தனை தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. நாளை அல்லது நாளை மறுநாளுக்குள் இது இறுதி கட்டத்துக்கு எட்டப்பட்டு ஏறக்குறைய 10 தொகுதிகள் வரை பாரதிய ஜனதா கூட்டணியில பாமக இடம்பெறும் என்றும் குறிப்பாக வட மாவட்டத்தில் செல்வாக்காக இருக்கக்கூடிய தர்மபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, ஆரணி, கடலூர் தனி தொகுதிகளான விழுப்புரம், சிதம்பரம் உள்ளிட்ட தனி தொகுதிகளிலையும் போட்டியிடுவதற்கு பாமக தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு 3வது அணி என்பது பாரதிய ஜனதா தலைமையிலான ஒரு அணி பாமக இணைந்திருப்பது மூலம் அந்த அணி ஒரு வலுவடைந்திருக்கிறது தான் சொல்ல வேண்டும். தற்போது நாடாளுமன்ற தேர்தல் களம் என்பது ஒரு போட்டியான ஒரு களமாக மாறி இருக்கிறது. நந்தா கோகுல், குறிப்பா பேச்சுவார்த்தை தொடங்கிய காலகட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் 2-3 முறை மருத்துவர் ராமதாஸ் சந்திச்சு பேசியிருந்தாரு. பல்வேறு கோரிக்கைகளையும் அவங்க முன் வச்சிருந்தாங்க. அதிமுக பாமக சாத்தியப்படாமல் போனதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் பார்க்க முடியும் கோகுல்? குறிப்பாக அதிமுகவோடு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை பாமக நடத்தினார்கள். நேற்றைய தினம் கூட பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார். இருந்த போதிலும் ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் ஒரு தேசிய அளவிலான கூட்டணியில் இடம்பெற வேண்டும். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாமக தலைமையில கூட்டணி என்ற அடிப்படையில் தேர்தல் பணி ஆற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியோடு இந்த கூட்டணியானது அமைக்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை இந்த கூட்டணியில் இடம்பெற வைக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டாங்க. அப்போது பாமக இருதரப்பிலும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பிஜேபி கோகுல், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் இணைக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பாஜக பாமக கூட்டணி இறுதியாக இருக்கிறது. என்ன மாதிரியான பலத்தை பாஜக பாமக மூலமாக பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? தேர்தல் களம் எப்படி அமையும்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி இப்போது வலுவடைந்திருக்கிறது.
அதிமுக பலவீனமான நிலையில் தள்ளப்படும் இந்த கூட்டணி, பாஜக கூட்டணி வலுவடைவதன் மூலமாக அதிமுக சில தொகுதிகளில் 3வது இடத்திற்கு போனால் வியப்படைவதற்கு இல்லை என்றுதான் நான் பார்க்கிறேன். நன்றி திரு துக்ளக் ரமேஷ், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பாஜக பாமக கூட்டணி உறுதியாக இருக்கிறது. அடுத்தடுத்த கட்டங்களில் எத்தனை தொகுதிகளை பாஜக கூட்டணியில் பாமக கேட்டு பெறும், அவர்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட செய்தியாளர் கோகுல் மற்றும் துக்ளக் ரமேஷ் இருவருக்கும் நன்றி.